அதாவது இப்போ டேஞ்சர் வந்து வெறிப்பிடிச்சு மனுஷ மக்களை கடிச்சிக்கிட்டு இருக்க அந்த நாய்களா, இல்லை டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லி கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க மனுஷங்களாங்கிறதே தெரியல. பார்த்தா அந்த நாய்களை விட இவங்க தான் டேஞ்சர் மாதிரி இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து அவ்வளோ ஒரு மனுஷன் உயிருக்கு வந்து மரியாதையே இல்லாமல் பேசிக்கிட்டு நம்ம கண்ணுங்காங்க எவ்வளோ இடத்துல பார்க்குறோம். நாய்கள் வந்து எத்தனை இடத்துல சின்ன குழந்தைங்களை கடித்து எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இதே சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்தால் சம்மதிப்பீங்களா? நேற்று வந்து இந்த நீயா நானாவில் பேசின இவ்வளோ ஆட்களாக இருக்கட்டும். இப்போ சமீபத்தில் டெல்லியில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. நடு ரோட்டில் அவ்வளோ பேர் போராடினாங்க. ஒரு கோர்ட்டு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. இந்த குரூப்பை எல்லாமே அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்த குரூப்பை யாரும் கை வைக்கவே முடியாது. ஏன்னா பின்னாடி அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஃபியா ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், சாதாரணமாக வந்து இந்த குரூப்பை யாருமே கை வச்சிட முடியாது. இப்படி இதுக்கு பின்னணியில் வந்து பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஒரு பொம்பளை கேட்குதே, குழந்தைங்களால் கூட ஆக்சிடெண்ட் ஆகுதா அப்படின்ட்டு. குழந்தையும் நாயும் ஒன்றா. ரேபிஸ் வைரஸ் வந்துச்சுன்னா அது வந்து நம்மளை எப்படி தாக்கும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியல. இப்படி உடனே நமக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியாது. இப்போ சாதாரணமாக வந்து நாய் கடித்து நம்ம அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சப்போஸ் நம்ம அதை கவனிக்காமல் விட்டோம்னா ரேபிஸ் வந்து நம்மளை தாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் தாய் எடுத்துக்கிடும். நம்ம நரம்பு மண்டலத்தின் வழியாக அது நம்ம மூளையை போய் அடையிறது வரைக்கும் நமக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஒன்ஸ் அது மூளையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா